நம்ம இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஆடு மேய்ச்சிக்கிட்டு வெட்டியாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். சரி நம்ம ஆடு மேய்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறனால எங்கள் ஆட்டுகளோட பேர்லாம் சொல்கிறேன் கேளுங்க. சின்னதாக ஒரு விலாகு. அங்கே ஓடுது பாருங்கள் செவலச்சி, அதுதான் குட்டி. அங்கே ஒரு ஆடு ஓடு பாருங்கள், அதுக்கு பேர் செம்புலச்சின்னு பேர் வச்சுருக்கேன். குட்டிங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் இன்னும் பேர் வைக்கல. கருப்பாக இருக்கிறதுக்கிட்ட மட்டும் கருவாச்சி, மற்றதெல்லாம் செவலச்சின்னு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆடு இருக்குது செவலை கலரு, அது செவலச்சின்னு வச்சுருக்கேன். இதோ இந்த ஆடு பேர் தான் செவலச்சி. அது நம்ம என்ன சொன்னாலும் பார்க்கும், நல்லா பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தைங்களாம் வந்து விளாண்டாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும், உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்டுக்கு பேர் புட்டுன்னு வச்சுருக்கேன். புட்டுன்னா கொலா புட்டான்னு கேட்கக்கூடாது. அது வந்து பரம்பரையாக, அதாவது எங்கள் ஆடு வளர்க்கும் போது வெள்ளை கலர் ஃபுல்லாக வெள்ளையாகவே பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் புட்டுன்னு வச்சுருக்கேன். அங்கே இருக்குது பாருங்கள், அதில் அங்கிட்டு 2வது ஆடு. இதோ இந்த ஆட்டு பேர் தான் புட்டு. போடுது பாருங்க, பா 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 பார்க்குது பாருங்க, இது பேர் தான் புட்டு. பாருங்கள் எங்கள் ஏரியாவில் மழையே இல்லைங்க, மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. எல்லாமே காஞ்சி கிடக்குது. ஏதோ மரங்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கனால இருக்குது. இங்கே பாருங்கள் ஏரியா ஆடு மேயறது கூட இல்லாமல் ஆடுகள்லாம் வெறும் குச்சியை கடிச்சிக்கிட்டு அப்படியே ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஆடுலாம் மேய்க்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி 18 எனக்குமே ரொம்ப போராக இருக்குது. முறுக்கெல்லாம் சுட்டு சாப்பிட்டு சரி அப்படியே ஆடு மேய்க்கலான்னு வந்துட்டேன். நீங்களாம் ஆற்றுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா ஆடு தாங்க மேய்க்கிறேன். பக்கத்து வரத்தில் எல்லாருமே ஆடு தாங்க மேய்ச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டே அப்படி ரெஸ்ட்டாக இருக்கலாம் பார்த்தேன், இந்த வேலை கொடுத்துட்டாங்க. சரி ஓகேங்க, பாய்.